Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். திருவண்ணாமலை மாவட்டம் கொரக்கோட்டை கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு விரிசல் இல்லாத முழு பாறை தேர்வு செய்யப்பட்டு 380 டன்னில் பெருமாள் சிலை உருவாக்கப்பட்டது. இந்த சிலை பெங்களூரில் உள்ள ஈஜிபுரா பகுதியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் நிறுவப்படுகிறது. அதற்காக ஒரே கல்லில் அமைந்த பிரம்மாண்டமான மகாவிஷ்ணு சிலை வாகனத்தில் கொண்டு செல்ல தயாரானது. இந்த பெருமாள் சிலை 240 டயர்கள் கொண்ட ராட்சத லாரியில் புறப்பட்டது. கிளம்பும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிலையின் வெயிட்டை தாங்க முடியாமல் லாரியின் டயர்கள் வெடித்தன. பிறகு கடைகள், வீடுகளை இடித்துக் கொண்டு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து மண் சாலை, குறுகிய பாலம் என அடுத்தடுத்த தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்தன. மேலும் சாலையின் குறுக்கே எங்கெல்லாம் சென்டர் மீடியன்கள் இருக்கிறதோ அவை எல்லாமே அகற்றப்பட்டன. இவை அனைத்தையும் தாண்டி பெருமாளின் பயணம் தொடர்ந்து வருகிறது. இந்த சிலை தெல்லார், பேட்டை, திவனூர், திண்டிவனம் வழியாக செஞ்சி சென்றது. அங்கு தொல்லியல் துறைக்கு சொந்தமான செஞ்சி கோட்டையின் சுவர் இடையூறாக இருப்பதால் அதை உடைக்க அனுமதி கேட்கப்பட்ட போது தொல்லியல் துறை மறுத்துவிட்டது. அதனால் மீண்டும் மேல்மலையனூர் வழியாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள் நுழைந்து சேத்துப்பட்டு அவலூர்பேட்டை வழியாக திருவண்ணாமலை நகர் பகுதிக்கு நேற்று முன்தினம் வந்து பைபாஸ் சாலையில் இரவு தங்கியது. இன்று காலை புறப்பட்டு திருவண்ணாமலை ரயில்வே கேட், பெரியார் சிலை வழியாக நகரின் மையப்பகுதியில் வந்து கிரிவல பாதையில் சென்றது. அந்த நேரத்தில் சரக்கு ரயில் செல்லும் நேரம் என்பதால் கொஞ்ச நேரத்திற்கு ரயில்வே கேட் மூடப்பட்டது. அதனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கிரிவல பாதையில் செல்லும் போது நிருதலிங்கம் அருகே சாலையின் ஓரம் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் பெருமாள் சிலை செல்வதற்கு தடுக்கும் வகையில் இடையூறாக இருந்தன என்று அவற்றை 1 மணி நேரத்திலேயே வெட்டி அப்புறப்படுத்தி உள்ளார்கள். இதனால் திருவண்ணாமலை சமூக ஆர்வலர்கள் பெரும் கொந்தளிப்பில் உள்ளார்கள். பிறகு ஒரு வழியாக திருவண்ணாமலை கிரிவல பாதை வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டார் பெருமாள். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விட்டார்கள். சிலைக்கு பின்னே பலர் ஊர்வலமாக வர ஆரம்பித்தார்கள். இப்போது அன்னியந்தல், கோலப்பாடி, கண்ணக்குறுக்கை வழியாக செங்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பெருமாள் சிலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.